ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கவித்தலை கேமிங். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ எப்படின்னா, நாங்கள் புதுசாக ரோப்ளாக்ஸில் வந்து ஒரு கேம் வந்திருக்கா, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர் கவி வந்திருக்கோம். இந்த கேம் என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஆர் டை, அதாவது சமைக்கிறியா இல்லை சாவுறியா அப்படின்றது தான் கதைன்னு சொல்ல முடியாது இந்த கேமோட பேர். இந்த கேம் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை டெசர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க. நாம் ஒரு கடையில் இருப்போம். அந்த ஜாம்பி இருக்கு இல்லையா, அந்த ஜாம்பிலாம் அங்கே இருக்கும். அதை தான் சமைச்சு இந்த மீட்டெல்லாம் எடுத்து பண்ணி தான் போட முடியும். அதை போட்டு தான் நம்ம கறி செஞ்சு விற்கிற மாதிரி, அதில் வர மணி இது பண்ணுற மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த கேமு 2 கேம் கலந்த மாதிரியே இருக்கும். எப்படின்னா, நம்ம டெட் ரிலீஸ் இருக்கு இல்லையா, டெட் ரிலீஸும் 99 ஃபாரஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். பாதிக்கு பாதி அப்படி தானே. நைட்டில் அதுலேயே வெளில போக முடியாது, இதுலேயே வெளில போக முடியாது. ஜாம்பி வரும், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது, டெசர்ட் அதே மாதிரி டெசர்ட் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த கேமு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த கேமு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக போக்குள்ளே ரொம்ப டஃப்பாக இருந்தது, சுத்தமாக முடிக்க முடியல. ஒரு 3 நாளே செத்துட்டேன் நான். சரி, அதான் நண்பனோட உதவியோட 2 நாள் எத்தனை நாள் சர்வே பண்ண முடியுது பார்ப்போம். 2 பேராக போய் இது இருக்குல்லையா, இந்த கறி தான் கைஸ், இந்த சாம்பிலாம் இருக்குல்ல, இந்த சாம்பி எடுத்து இந்த கிரைண்டரில் போடணும். கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். அரைச்சோன்னே பாருங்கள், இந்த கறி வந்துச்சா சாம்பி மீட்டு எடுத்து இந்த மிக்ஸி, எங்கள் பின்னாடி ஒரு கிரைண்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு மிக்ஸி, இதில் போய் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து பை கிடச்சிரும். இந்த பையை வச்சு நம்ம அங்கே ஒரு அவன் இருக்கும், அப்படியே போட்டால் வாங்க மாட்டாங்க கைஸ். அந்த அவனில் போட்டு அவங்களுக்கு வந்து சூடு பண்ணி தரணும். பாருங்கள், சாப்பிட்றது சாம்பி கறின்னு தெரியாமலே சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது தெரியல அவனுங்கள. மேலே ஏன்டா இருக்கு பேக்கா, இந்த இதில் தான் கைஸ் வைக்கணும். வச்சோன்னா அவனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இப்போ பாருங்கள், கடையை திறந்தது எடுத்துகிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு டுட்டோரியல் தான் நடக்குது, அதனால் நம்மளுக்கு அவ்வளோ எதுவும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அந்த கடை இருக்கு இல்லையா, கன் ஸ்மித், அங்கே போய்ட்டு நம்ம இந்த கேமோட ஒரு யூனிக்கான இதுனா எப்படின்னா, பாருங்கள் உருட்டுக்கட்டை கைஸ், உருட்டுக்கட்டையை வச்சு தான் அங்கே அடிக்கிறது. உருட்டுக்கட்டை இது தான் மாசாக இருக்கா. எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் டீமுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மணி தான். சைடில் இருக்குது பார்த்தீங்களா பெல்லி, அந்த பெல்லி எல்லாருக்குமே ஒரே பெல்லி தான். காசு எப்படி அவன் எதாவது வாங்கினாலும் காசு எனக்கு குறையும், நான் என்ன வாங்கினாலும் அவனுக்கு சேர்ந்து தான் குறையும். ஒரே கஷ்டம். இப்போ வந்து இங்கே வந்து நான் பேண்டேஜ் வாங்க வந்தேன். இந்த ஹேமரா, சாரி கைஸ், இந்த ஹேமர் வாங்குகிறோம். இதை வச்சு அங்கே அந்த இதெல்லாம் அந்த சைடில் அந்த உடஞ்சிருக்கும், அதெல்லாம் இதை வச்சு தான் பண்ணணும். இல்லை அந்த ஜாம்பிங்க உள்ளே வந்துடுவானுங்க. சாலா உள்ளே வந்தானே சரி அடிப்பானுங்க அவனுங்க. இது ஒரு $10. ஓகே, அது நான் அவனை எடுத்தாச்சா. அடுத்து இங்கே தான், ஆமாம் இங்கே தான் கைஸ், இது பேண்டேஜ் வாங்குறது. இது பார்த்தீங்களா பேண்டேஜ். நான் 2 வாங்கிட்டே சரி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலான்டான்னு சொல்கிறேன். அந்த சாலா வந்து எனக்கு ஒரு 2 வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க கைஸ். அவன் பாருங்களேன், எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலான்னா அவன் 2 போட்டு அவன் எடுத்துக்கிட்டாங்க கைஸ். சாலா மாதர் பாருங்க, என்ன சொல்கிறது, ஒன்றும் கேட்குறது ஒன்றும் கேட்க மாட்டேன்ட்டானுங்க. நானும் 2 எடுத்துக்கிட்டேன் எனக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அங்கே போயிட்டு டுட்டோரியல் முடிய போகுது கைஸ். இப்போ தான் எல்லா காசு செலவு பண்ணிட்டான். எனக்கு வேறு ஒரே இது, என்னடா எல்லா காசு செலவு பண்ணிட்டேன், டோரை சீர் பண்ண காசு கேட்டால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த கதவுலாம் சீர் பண்ண காசு ஆகும் கைஸ். அதே மாதிரி ஜாம்பிலாம் உடைக்க நம்ம சீர் பண்ணிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பெல்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்ல வேலை டுட்டோரியல்ன்றதுனால 5 காசு அப்படியே இருக்குது நம்மளுக்கு. இல்லைனா அவ்வளோதான், திருப்பி ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கும். பார்ப்போம். சடன்னு முடிச்சுட்டு டுட்டோரியலில் முடித்தா தான் கைஸ் நைட்டு வரும். ஃபஸ்ட் நைட் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி செகண்ட் நைட்டு ஓரளவுக்கு போகுது. ஆனால் செகண்ட் நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ண ஒன்று இந்த மேப்பில் அதுவும் இருக்குது. கதை வந்து ஒரு 2ஆவது நாள்லேருந்து ஆரம்பிக்கும். சுத்தமாக எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல, சரியாக டஃப்பாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், கடைசியிலலாம் அப்படியே வச்சு செய்வானுங்க பாருங்கள். சைட்லேருந்து அடி இப்போலாம் நடிக்கிறேன் உருட்டுக்கட்டையிலே, பயங்கரமாக இருக்கா உருட்டுக்கட்டை தான் கைஸ் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே. எப்படி ஒரு சமயக்காரன் என்னென்ன வெப்பன்லாம் வச்சு அடிப்போனோ எல்லா வெப்பனும் இருக்கும். அதை பாருங்கள், உடைக்கிறானுங்க பாருங்கள். அவனுங்க அதை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டானுங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக அடிக்க முடியும். அந்த கதவே உடைக்க முடியுங்க. அதே மாதிரி அட்ரா கவி உன்னாலே முடியும் அட்ரா. நானும் அவனை சேர்ந்து இந்த அவன் ஒரு பக்கம் கடிச்சிட்ருக்கான், நான் ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்காங்க. அடிச்சது அதேமாதிரி இந்த கேமில் வந்து சவுண்டும் சூப்பராக இருக்கும். சாங்லாம் வந்து நான் குறைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி சாங் அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸும் சூப்பராக இருக்கும் இந்த கேமில். பரவாயில்ல, புது கேம்னு எனக்கு தெரியல. நானும் என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் விளாண்டதுக்கப்புறம் தான் இந்த கேம் விளாட ஆரம்பித்தேன். அதே மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸும் நம்ம சேனலில் வரும். முக்கியமாக சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணி வச்சுங்க. யாரும் இது பண்ணவே மாட்டேறீங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கேமை முடிக்க முடியுதா பார்ப்போம். நான் சரி ஒரு 10 நாளாக சர்வே பண்ண முடியும்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் எண்டிங்கில் ஒரு சரியான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். சாலா எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் அரைச்சி என்னோடது கதவு என்ன பிரச்சனைனா, இது வந்து மொபைலில் விளாட்றதுனால அந்த சைடில் தொட்டாலே அந்த கதவு சடன்னு மூடிட்டு வயசு. அதுவும் இல்லாமல் நிறைய தட்டி வெளில போயெல்லாம் மாட்டிக்கிட்டேன் நான். வேறு ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு.
நம்ம அத்தனை மொத்தம் 6 கறியா 6 கறி தான் மேக்ஸ். அந்த 6 கறி நம்ம கறியாக போட்டால் அது ஒரு பை வரும். அதே மாதிரி அதில் நிறைய ஜாம்பி வெரைட்டியும் இருக்குது கைஸ். இந்த பாருங்கள் இப்போ எல்லாம் வந்ததெல்லாம் சாதா ஜாம்பி. இதுலேருந்து வந்து கறி மட்டும்தான், ஜாம்பி மீட்டு தான் கிடைக்கும். இதுலேருந்து இன்னும் நிறைய ஜாம்பி வரும். டொமேட்டோ ஜாம்பி வரும், பனானா ஜாம்பி, இந்த கேரட் ஜாம்பி, அந்தமாரி ஜாம்பிலாம் வரும். அதெல்லாம் அந்த கறிலாம் போட்டு செஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும் அந்த பை. இது பாருங்கள் இந்த பை பார்த்தீங்களா 6-7 அதுக்கு கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம் கைஸ் 6-7 வந்து அது ஒரு இது, அது சொல்லக்கூடாது. சரி கொடுங்க வாங்கிட்டாங்க கைஸ். 62 2ஆம் நாள் ஆரம்பிச்சிருச்சு, சடசடன்னு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா 2ஆம் நாள். இதான் ஏன்னா விற்கிறது டைம் எதுவுமே தெரியாது கைஸ். டைமும் சைடில் எங்கேயும் பார்க்க முடியாது நம்மளால். அது சரியாக டைம் ஓடுது, எப்படி ஓடுதுன்னே தெரில. கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட டைம் இருக்க மாட்டேங்குது கைஸ். நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் வேறு பண்ணணும். இந்த பாருங்கள் வந்துட்டானுங்க. சாவுடா 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 சலா சாவு 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 சாவு. அவன் இங்கே அடிக்கிறான், நான் அங்கே போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு இது மேலே ஏறிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். மொத்தம் எவனுமே வரல, எல்லாம் அங்கே தான் இருந்தானுங்க, அவன்கிட்ட தான் இருந்தானுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மிஷின் கைஸ். இதில் ப்ளூ பிரிண்ட் போட்டு இதில் டேரண்ட் என்னென்னமோ இருக்குது கைஸ். இதெல்லாம் 1000 பில்லி கேட்குறானுங்க. அதுவும் இல்லாமல் பார்ட்ஸ் வேறு கேட்குறானுங்க. இந்த பார்ட்ஸ் வேறு போடணும். இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. ஒரு நல்ல பிசி வாங்கி போடணும். போடுவோம். என்னடா என்ன முடிக்கலடா, என்னடாச்சு? ஓகே ஓகே என்னடா இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கீங்க. 2ஆம் நாள் நான் போன தட்டி இப்படி தான் கைஸ். என்ன பண்ணே தெரியாமல் அந்த கட்டையை உடச்சி உள்ளே வந்து எல்லாம் இஷ்டானுங்க. என்ன என்கிட்ட பேண்டேஜும் இல்லையா, அப்போ செத்துட்டேன் சாலா டக்குன்னு. பாருங்கள் கைஸ் அவனை ரிப்பேர் பண்ணாங்க பாருங்கள். காசு எப்படி குறையுது பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், உடஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரிப்பேர் பண்ணுறதுக்கு காசு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வந்துருச்சா கைஸ்? இந்த ஃபோனில் தான் கதை ஆரம்பிக்கும். அந்த பொண்ணை தேடலான்னு பார்த்தா அது கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பயந்துருக்கேன். ப்ளீஸ் சேவ் மீ ஃப்ரம் த ஜாம்பிஸ் இந்த க்ரௌச் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து கிளம்பலான்னு போனேன். இவனை சமைக்க சொல்லிட்டு கொஞ்சம் சமைச்சு காசு தேவைன்னு சொல்லிட்டு வெளில போனேன். எனக்கே தெரியாது கைஸ் இந்த இடத்துலலாம் நிறைய லூட்டெலாம் இருக்குது. இங்கே லூட்டு நிறைய இருக்குது. அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போவேன், பார்த்தா ஒரு செஸ்ட் இருக்கும். எப்போ அந்த செஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய லூட்லாம் கிடச்சிது. பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீட்டுக்குள்ளே தான் சும்மா தான் கைஸ் போனேன் நான். சரி ஜாம்பி இருக்குமா நினச்சிட்டு இந்த ஒரு பொட்டி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இதுலேருந்து வந்து அந்த கரன்சி எங்கள் லாபியில் இருப்போம் இல்லையா, அந்த கிளாஸ் வாங்குறதுக்கு ஒரு கரன்சி கிடச்சிது எனக்கு, கோல்டு. அடுத்து அங்கே ஒன்று இருந்தது, அங்கே ஒரு பொட்டி இருக்குது. அதே மாதிரி நான் அந்த வீட்டிலலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இங்கே என்னென்னா காலையிலே ஜாம்பி இந்த வீட்டுக்குள்ளே இருக்காதுன்னு நினச்சேன் கைஸ். பார்த்தா காலைல இந்த வீட்டுக்குள்ளே கார்டியன் மாதிரி ஜாம்பி நிற்கிறானுங்க. நானும் சரி ஜன்னலில் கூச்சி ஓடிலான்னு பார்த்தா உள்ளே போக முடியல கைஸ். அப்புறங்க துரத்தி ஆள் லைனாக வரானுங்க, 3 பேரும் வரானுங்க கைஸ். எப்படின்னே தெரில. இப்போ மட்டும் எனக்கு சாக மாட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு சரியாக ஆகிட்டுனா ஜாம்பிலாம் காலைல எரிஞ்சு செத்துரும். அதுவும் இல்லாமல் கைஸ் எரிஞ்சு செத்துருச்சிங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா பாடி, அது அப்படியே பொசுங்கி போயிடும், வராது. அதுலேருந்து நம்மளால் கறி எடுக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ளேயே பொட்டி இருக்குது பார்த்தீங்களா. திறந்து பார்த்தா என்னடா இம்மா பெருசாக இருக்குது, டரண்ட் ஆமோ அப்படின்னு டரண்ட் ஹெட்டுன்னு இருக்கா. எடுக்கிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லாட்டு தான் எம்டி ஸ்லாட் எடுக்க முடியுது இந்த கேமில். மீதி எல்லாமே நம்மளால் தேவைப்படுறதெல்லாம் வச்சுக்க முடியுது. நானும் ஓடுறேன், அதை வச்சுட்டு ஓடுறது பொறுமையாக போட்டுருந்தேன். குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் மட்டுக்கும் இதெல்லாம் துரத்துறானுங்க. அவனை வேறு அங்கே தனியாக இருந்தானா. அதான் நானும் சரி கிடக்குன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த டரண்ட் டைம் ஹெட்டை போய் அங்கே உள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம் இல்லையா. சும்மா நான் இங்கே வைக்கலான்னு நான் பார்த்தேன், ஆனால் எங்கே வைக்க முடியல. அப்புறம் தான் சரி அதில் பச்சை கலரில் கட்டிச்சா அதில் பச்சை கலரில் போய் வச்சு பார்த்தா சும்மா வைக்க முடியல. அது உள்ளே தொட்டுட்டேன் நான். அப்புறமேட்டு தான் அதில் ட்ராப்பு கொடுத்தேன். இந்த பச்சை கலர் இருக்குல்லையா, அந்த இடத்துல ட்ராப்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராப் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் தான் அது செட் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு நிறைய டரண்ட் ஆமோ கிடச்சிது. ஆனால் இன்னொரு பார்ட்டு கிடைக்கல. இன்னொரு பார்ட்டு கிடச்சிருந்தா மேபி என்னால் ஒரு டரண்ட் செஞ்சுருக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ தான் அவன் நண்பனுக்கு உதவி பண்ண போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. கதவை சாத்திட்டு போகிறேன். இந்த பாருங்கள் டொமேட்டோ சாப்பி சொன்னல வரான் பாருங்கள். இவன்ட்டே நம்மளுக்கு கறி கிடைக்காது, அதுக்கு மேலே காய்கறி அந்த விஷயம் கிடைக்கிது. பாருங்கள் பண்ணிக்கிறவங்க சாப்பிடா. இதை பாருங்கள் அவனை அரைச்சா அவன்கிட்ட இது கிடைக்கும், டொமேட்டோ கிடைக்கும். அதே மாதிரி பனானா சாம்பி அந்த மாதிரிலாம் வருவானுங்க. ஓடுறாங்க. இதை பாருங்கள் விடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. எரியிறானுங்களா பாருங்களேன் நீங்கள். நான் எரியிறானுங்களா அந்த காப்ஸ்லாம் அப்படியே பாருங்கள் போயிடுது, அப்படியே மறைஞ்சிடுது. இதனால தான் சொன்னேன் அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறேன். பார்த்தா இந்த வீட்லேயே ஒரு பொட்டி இருக்குது. இந்த வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜை திறந்தா பார்த்தா அதுலேருந்து ஒரு பெரிய மெடிக்கிட் கிடச்சிது எனக்கு. இந்த பெரிய மெடிக்கிட்னால கொஞ்சம் சர்வே வேணாம் நான். அப்போ அது கடைசியில் பாருங்கள் இப்போ 4ஆவது நாள் நடக்குது. 5ஆவது நாள் ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள் நீங்கள். செத்த நேரத்தில் இது பெய்தி ஆகிடுச்சு காசு எனக்கு பார்த்தீங்கன்னா. ஐயோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இல்லையான்னு தெரியல. இந்த ஜனலுக்குள்ளே ஏச்சு குடிச்சதுனால போக முடியல, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள்
இந்த ஒரு பொட்டிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுங்க? இந்த பொட்டிலேருந்து எனக்கு பேண்டேஜ் கிடச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், பேண்டேஜ் கிடச்சிது. இல்லையா டரண்டாமோவா? பாருங்கள், டரண்டா இதான் சொன்னேன், டரண்டாமோன்னு. வேறு இன்னொரு டரண்டாமோ கிடைக்கும். அந்த இன்னொரு பார்ட்டு தான் கிடைக்கவே இல்லை. நானே கிடைக்கும்னு அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்தேன். அந்த இன்னொரு டரண்டாமோ மட்டும்தான் கிடச்சிச்சு. இதே வரானுங்கடா அவனுங்களை போய் அட்ரான்னு சொன்னேனே, அவனும் என் நண்பனை என்னை உதவி பண்ணுறதுக்கா அவனுங்களை போய் அந்த பாட்டை அந்த சாமிங்களை போய் அடிக்க போயிட்டான். நான் சரி இதில் தான் போடணும்னு சொல்லிட்டு நானும் தொட்டு பார்த்தேன், ட்ராப்பு கொடுத்து பார்த்தேன், அதெல்லாம் போகல. ஒரு வாட்டி கீழே போட்டேன். சரி இது அந்த டரண்ட் வந்தால் தான் அதில் போட முடியும் போலன்னு சொல்லிட்டு இதை நான் விட்டு உரம் போட்டேன் அந்த டரண்டாமோ. நான் பாருங்க, நானும் என்னென்னமோ எடுத்து பார்க்குறேன், ஒன்று தெரியாது காட்டல. இங்கே சைடில் போட்டுருவேன் நான் டரண்டாமோவை, நீ இங்கே கட்டுறா அப்படின்ட்டு. இவனை கறி செஞ்சு வைக்க காசு $502 வந்துருச்சு. சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இது வாங்க வேணான்னு சொல்லிட்டு சரி போய்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாம்பியை போய்ட்டு அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த வீட்டில் தான், இந்த வீட்லேயும் அந்த இது கிடச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வீட்டில் ஒரு குட்டி இருக்குது. இந்த வீட்டில் அவனு இல்லை. அதே பாருங்கள், இன்னொரு டரண்டாமோ இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வேறு அவனை வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போனோம் டக்குன்னு போட ஓட மாட்டாங்க வேறு. அதுவும் இல்லாமல் இந்த காசு இருந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நிறைய வெப்பன் வாங்கலாம். இருந்தாலும் டக்குன்னு நம்மளால் அது யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஜூமின் பண்ண முடியல. சுத்தமாக நானும் ஜூமின் பண்ணி பார்க்குறேன், ஜூமின் ஆக மாட்டேங்குது. நானும் அந்த எய்ம் வச்சு தான் சுடுற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. அதனால தான் நான் துப்பாக்கி வாங்காமல் அந்த மீலி வெப்பன்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், போயிட்டு இப்போ சடை பாருங்கள், நண்பன் ப்ரோ பிளேயர் கைஸ் கவி இருக்கா இல்லையா, பெரிய ப்ரோ பிளேயரை வர சொல்லாமலே அங்கே அடி பிரிக்கிறாங்க கைஸ். அவன் நானாவது ஒரு மேட்ச் வந்தேன் அந்த கேமில், ஒரு 2 மேட்ச் கிட்ட வந்தேன்னு நினைக்கிறான். ஒரு 2 தாட்டி வந்தேன். எனக்கே ஓரளவுக்கு தான் விளையாடுதுன்னு இவன் என்னன்னா சாம்பியை போட்டு பொழக்கிறாங்க கைஸ். நான் சாம்பி அடிக்கிறது பெரிய ஆள்றா அப்படின்னு. பாருங்கள் கைஸ், கதை உடச்சிட்டானுங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, கதை உடச்சிட்டானுங்க. அதே இல்லாமல் கதை உடச்சா நம்மளால சீர் பண்ணுறதுக்கு ரொம்ப காயின் ஆகும் கைஸ். அதே மாதிரி இதில் பாருங்க, சாப்பிடா விடுதிருச்சு கைஸ். 5ஆம் நாள் வந்துச்சு. என்ன நடக்குன்னே தெரியாது கைஸ் எனக்கு. 5ஆம் நாளில் நான் மட்டும் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசி சரி ட்விஸ்ட்டு கைஸ். நைட்டில் பாருங்களேன், இப்போ நான் 5ஆம் நாள் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கூட 5ஆம் நாள் வந்தேன். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ கைஸ். இன்றைக்கி 5ஆம் நாள்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒருவேளை நம்ம ஆள் டிஃபிகல்ட்டி ஏறுன்னு நினைக்கிறேன். அதை நான் நோட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆள் இருந்தால் இன்னும் டிஃபிகல்ட்டி ஆகும் போல் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த மேட்ச்சில் பரவாயில்ல, 2 நாள் தான் சரியாக பண்ணேன். இதில் பரவாயில்ல 5 நாள் சரியாக பண்ணிட்டேன். பார்ப்போம் அடுத்த வீடியோவில் எப்படியும் ஒரு 10 நாள் சரியாக பண்ண முடியுதா பார்ப்போம். இந்த வீடியோவில் 10 நாள் சரி பண்ண தான் நினச்சேன், ஆனால் சரியாக பண்ண முடியல. ஏன் பாருங்க எண்ணில் என்ன நடந்துன்னு மட்டும் பாருங்க. சாலா சுற்றி அடிப்பான கைஸ். எங்களை ஒரே மன உடச்சலுக்கு ஆளாயிடுவோம் நாங்கள் 2 பேரும். பாருங்க கைஸ் எவ்வளோ காயின் பண்ண மட்டும் பாருங்களேன். இதுக்கே வந்து நான் 400 காயின் வச்சுருக்கேன். அவன் அங்கே அது இல்லாமல் அந்த பையன் செல் பண்ணுவான், அவன் செல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நான் இந்த இடத்த சீட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த பாருங்கள் கைஸ், பாருங்கள் 10 போகுது. 10 5 அதுமாரி போயிட்டு இருந்தது. சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் 10 போகுது. நான் 500 காயின் வச்சுருந்தா பார்த்தா வெறி இப்போ 300 காயின் தான் வந்திருக்கு. அவனை வீடான்னா அதுக்குள்ளே நைட்டே ஆக போகுது கைஸ். இப்போ அதுக்குள்ளே பாருங்களேன். சரி போயிட்டு அந்த சைடு எங்கேயாவது போயிட்டு சர்வே பண்ணலாம் தான் போனேன். சுற்றி பார்த்துட்டு ஏதாவது லூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஜாம்பி வந்திருப்பான். பெரிய ஜாம்பி வருவாங்க கைஸ். இங்கே தான் இந்த வீட்டில் என்ன கைஸ் வருவாங்க. நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு பெரிய சாமி வருவாங்க கைஸ். இங்கே அதே பாருங்களேன். பார்த்துட்டு சித்தனத்தில் மறந்துட்டாங்க கைஸ். நான் இங்கே ஒரு ரெட்டில் கொண்டுற போகிறான் அப்படின்னு. சாலா இவன் டம்மி தான் அப்படி சொல்லிட்டு நானே வச்சு உருட்டுக்கட்டையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உருட்டுக்கட்டை வச்சு அங்கே பொழக்கிறேங்க கைஸ். அவனை பாருங்கள், நீங்களே பாருங்களாங்க. என்னை எம்மாச்சி போயிருக்கடா 2 அடி தான் அடிச்சிருப்பான் அவன். நான் அவனை ஃபுல்லாக அடித்து கொண்டுட்டேன். பேரை பார்த்தீங்களா, டேங்க்கு ஜாம்பி அப்படின்னு. நான் கூட சரி அவனை ஜெயிண்ட்டு நினச்சிட்டு ஜெயிண்ட்ரா அப்படின்னு அவன்கிட்ட கத்திட்டு இருக்கேன். அவனை சரி எனக்கு கல்லிட்ட போட்டு போகிறான், அவன் பாடி எடுத்துகிட்டு போய் வச்சிக்க அப்படின்னு சொன்னேன். நான் வர்றதுக்குள்ளே பார்த்தா நைட் ஆகிடும். லூட்டடி தான் கைஸ் போயிருப்பேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுது கைஸ். அதுக்குள்ளே பாருங்களேன் சடன்னு ஓடிட்டு இருப்பேன். நான் சரி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருந்தேன். இவர் அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் இதுலேருந்து பேண்டேஜ் கிடைக்குன்னு பார்த்தேன். இந்த பாருங்கள் பேண்டேஜ் கிடச்சிருச்சா. இதை சொன்ன பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் பனானா சாம்பி ஸ்பான் ஆகிருப்பான் பாருங்கள். அது வந்துட்டான் பாருங்கள். ஏதோ அது பாஸ் நைட்டு போல் 5 நாள் பாஸ் நைட் வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சாலா பாஸ் நைட்ரான்னு கத்துறேன். நான் உள்ளே இருக்கேன், நீ வெளில ஓடு அப்படின்னா. சரி நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு பார்க்குறேன். எல்லாம் சுற்று போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். என்ன கதவை திறக்க முடியலனால பாருங்கள் என்ன எத்தனை பேர் திறக்க பாருங்களேன். கொச்சை துரத்துறானுங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லவெல்லாம் அந்த பேண்டேஜ்லாம் போட்டு தப்பிச்சிட்டு இருந்தேன்.
ஃபஸ்ட் எய்டு கிட்டு போட்டு எப்படியே ஃபுல் ஹெச்பி ஆக்கி ஓடிக்கிட்டு இருக்கேங்க சுற்றி நானும் இவன் கவி காப்பாற்றுறான்றேன். நான் உள்ளே இருந்தே இருக்கேன். நான் சரி நீ உள்ளே ஏறி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பைத்தியங்க என்ன தெரியுதுன்னு தெரில. அவன் திடீர்னு என்ன அடிக்க வரண்டா அப்படி சொல்லிட்டு அவன் மட்டுக்கு அடிக்க வந்து அவனையும் துரத்தவனுங்க கைஸ். பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள். நான் 4 பேண்டேஜ் வச்சுருந்தேன்னா ஒரு சூப்பர் பேண்டேஜ் வச்சுருந்தேன், 3 சின்ன பேண்டேஜ் வச்சுருந்தேன். எல்லா பேண்டேஜும் காலியாக இருக்கும். பாருங்களேன் எதே மாற்றி எத்தனை பண்ணுறேன் குச்சி ஓடுறேன். அவனை அடிக்க வரேன்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட போய் செத்துருப்பாங்க கைஸ். கும்பலாக வச்சு புலர்னு பொழைஞ்சிருப்பானுங்க எங்கள் கவியை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள் நான் செத்துட்டியாடா அப்படின்னு தெரியாமல் நான் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவனும் வந்து என்ன இந்த ஹச்சிப்பி குறைச்சிருவான். அதுவும் இல்லாமல் அந்த சாம்பி ஸ்பீடாக இருக்கான் பாருங்கள். இந்த பனானா சாம்பி இன்னொரு சாம்பி அவ்வளோ ஸ்பீடு சாம்பி அவனுக்குலாம் அடி பிரிக்கிறானுங்க அவனுங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரில எனக்கு. சரி இந்த நைட்டு சரியாக பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் ஒரு பொட்டு தான் கைஸ் அவ்வளோதான் வச்சு கொண்டானுங்க. அதான் சரி எப்படியும் நம்ம அடுத்த நாள் அப்படியே சனி ஞாயிறுக்குள்ளே இந்த கேமை முடித்து ஒரு வீடியோ போட்டுடலான் இருக்கோம். அதுமாரி இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் நிறையா கொடுங்க. புது சேனல் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்குங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.